நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது, சார் நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் போட்டீங்க, அதே மாதிரி ஃபார்ம் டி கோர்சஸ் பத்தின அந்த காலேஜஸ் லிஸ்ட் வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல வந்து தமிழ்நாட்டில் ஃபார்ம் டி கோர்சஸ் பத்தின ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட், ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸ் இருக்கு அப்படின்றத தெளிவாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபார்ம் டி கோர்சஸ் பொறுத்தவரை ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான என்னன்னா, ஃபார்ம் டி வந்து தமிழ்நாட்டில் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கிடையாது. அதாவது கவுன்சிலிங் வந்து ஃபார்ம் டி கோர்சஸ் கிடையாது. பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும்தான் வந்து அதாவது மேனேஜ்மெண்ட்ல சீட்ஸ் வந்து ஸோ ஃபில் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங்லே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ம் டிக்கு கிடையவே கிடையாது இப்போ வரையும். மேபி வந்து இதோடைய நிறைய வில்லிங்னஸ் இருந்துச்சு, நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல ஃபார்ம் டி கோர்சஸ் கொண்டு வருவாங்க. ஃபார்ம் டியை பொறுத்தவரையும் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் கவுன்சிலிங்ல கிடையாது. லாஸ்ட் 2 இயர்ஸா தான் வந்து கவுன்சிலிங் மூலயமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல மட்டும் இந்த ஃபார்ம் டி கோர்சஸ் இருக்கு. அது குறிப்பிட்ட காலேஜஸ்ல தான் இருக்கு. அந்த லிஸ்ட்டை வந்து வீடியோ எண்டில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபார்ம் டி கோர்சஸ் பொறுத்தவரையும் வந்து ஒரு 6 இயர் கோர்சஸ் இருக்கு, 3 இயர் கோர்சஸ் இருக்கு. 6 இயர் கோர்சஸ் யாரு படிப்பாங்க, 3 இயர் கோர்சஸ் யாரு படிப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். 6 இயர் கோர்சஸ்ல நீங்க 5 இயர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுவீங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப் ஃபார் ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 1 இயர் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்ஸ் இருக்கும். ஸோ 1 இயர் வந்து அவங்களுடைய அந்த ஒர்க் ஷாப்ன்றது 1 இயர் வந்து கொடுப்பாங்க. ஸோ 6 இயர் கோர்சஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12th சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு தாராளமா நீங்க படிக்கலாம். இந்த ஃபார்ம் டி 3 இயர் கோர்சஸ் யாரு படிப்பாங்க அப்படின்னா, அதாவது ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட். ஸோ பேக்லரேட் பொறுத்தவரையும் வந்து 3 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தவரையும் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரி கோர்சஸ் லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஃபார்ம் டி அதாவது பி ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பி ஃபார்ம் முடிச்சுட்டு டைரக்டா 4th 5th 6th இயர் வந்து நீங்க ஃபார்ம் டி இந்த 3 இயர் கோர்சஸ் எடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து ஃபார்ம் டி முடிச்சுட்டு ஃபர்தரா வந்து எம்ஃபார்ம் பண்ணாம நீங்க ஃபார்ம் டி பண்ணலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்கு தான் இந்த ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட் 3 இயர் கோர்சஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்க பி ஃபார்ம் கம்ப்ளீட்டா முடிச்சு நீங்க சர்டிஃபைட் ஆயிருக்கணும். அது மாதிரி வந்து ஃபார்மசி கவுன்சில்ல செக்ஷன் 12 படி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதாவது ஃபார்ம் டி படிக்கணும் அப்படின்னா ஒரு பி ஃபார்ம் முடிச்ச கேண்டிடேட், நான் சொல்றது வந்து 3 இயர் கோர்சஸ் சொல்றேன். 6 இயர் கோர்சஸ் வந்து நீங்க 12th இருந்து யாரு வேணா படிக்கலாம். ஐ மீன் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க யாரு வேணா 6 இயர்ஸ் நீங்க படிக்கலாம். அதாவது பி ஃபார்ம் படிச்சுட்டு நீங்க ஃபார்ம் டி படிக்கணும்னா இந்த 3 இயர் கோர்ஸ் போஸ்ட் பேக்லரேட் தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து பி ஃபார்ம் முடிச்சுட்டு ப்ராப்பரா கவுன்சிலிங்ல நீங்க ரெஜிஸ்டர் ஆகி பாஸ் ஆயிருக்கணும். டைரக்டா 4th 5th 6th இயர்ல வருவீங்க. அதாவது 3 இயர் கோர்சஸ்ல 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டடி, அகடமிக் ஸ்டடி, 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்புங்க. அவ்வளவுதான். ஸோ ஓகேவா, ஃபார்ம் டி உடைய பேசிக் டீடைல்ஸ் இதுதான். ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் கிடையாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். 6 இயர் ஃபார்ம் டி கோர்சஸ் பொறுத்தவரையும் நமக்கு ஃபர்ஸ்ட் சென்னை ஜோன்ல எடுத்தீங்கன்னா சிஎல் பெய்ட் மெத்தா காலேஜ்ல 19 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதுல 5 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்டி 1ங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னை ஜோன்ல கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 19 சீட்ஸ், 5 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்டி வந்து 1ங்க. அடுத்து ஜெயா காலேஜ், ஸோ 19 சீட்ஸ், 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி வந்து 3. ஓகே, இந்த 3 காலேஜஸ் மட்டும் தான் நமக்கு கவுன்சிலிங்ல வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதுக்காண்டி சென்னையில 3 காலேஜ் தான் இருக்கும்னு கேட்டா கிடையாது. நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சில காலேஜஸ்லாம் வந்து கவுன்சிலிங்லே வராது. ஓகேவா, அது வந்து நீங்க டைரக்டா போய் அந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன்ஸ் போட்டு அவங்களுடைய மெரிட் படி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் பொறுத்தவரையும் சென்னையில இந்த 3 காலேஜஸ் மட்டும் தான் கவுன்சிலிங்கோட அப்ரூவல் படி கவுன்சிலிங்ல வருது. மற்ற காலேஜஸ்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் டைரக்டா நீங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. இப்ப எஸ்ஆர்எம், ராமச்சந்திரன் அந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி சவிதா, ஸோ நிறைய காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் இன்னும் வராத காலேஜஸ்லாம் நிறைய இருக்கு. மேபி அந்த காலேஜ்ல வந்து இருக்காது கோர்சஸ், இல்ல அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து மேபி வந்து நெக்ஸ்ட் இயர்ல வரலாம். ஸோ சென்னையை பொறுத்தவரை இந்த 3 காலேஜ். ஸோ அடுத்து கோயம்புத்தூர்ல நமக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு. சேரன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 19 சீட்டு, ஓசி 6, பிசி 5, எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்டிஏ வந்து 1ங்க. அடுத்து கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 19 சீட்ல 6 வந்து ஓசி, பிசி 5,
எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ வந்து ஒண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பாராமெடிக்கல்ல ஸோ 19 சீட்டு, 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 2, எஸ்சிஏ 1. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் பிஎஸ்சியை பொறுத்தவரையும் 19 சீட்டு, 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி 3, எஸ்சிஏ வந்து 1. நெக்ஸ்ட் ஆர்விஎஸ் கோயம்புத்தூர் பொறுத்தவரையும் 19 சீட்டு, 6 ஓசி, பிசி 5, எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ வந்து 1. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் கற்பகம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 19 சீட்டு, 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி வந்து 1ங்க. சாரி, எஸ்சி வந்து 3ங்க. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் ஜோன்ல பிபிஜி காலேஜ் ஸோ 19 சீட்ஸ், 6 ஓசி, பிசி வந்து 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 3. அடுத்து வந்து ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 19 சீட்ல 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 3ங்க. ஸோ கோயம்புத்தூர் பொறுத்தவரை எத்தனை காலேஜ்? இப்போ சென்னை 3னா கோயம்புத்தூர் பொறுத்தவரை நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 காலேஜஸ் இதுவரை வந்திருக்கு. ஸோ 8 காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குங்க. ஓகேவா? ஃபார்ம் டி 6 இயர் கோர்சஸ். அதுக்கப்புறம் தர்மபுரியில பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 19 சீட்ஸ், 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 2, எஸ்சிஏ 1ங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தர்மபுரியில 19 சீட்ஸ், ஓசி 6, பிசி 5, பிசி இது எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ வந்து 1ங்க. அடுத்து ஈரோடு ஜோனை பொறுத்தவரை 4 காலேஜஸ் அவைலபிள் இருக்கு. நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 19 சீட்ஸ், ஓசி 6, பிசி 6, பிசிஎம் 1, எம்பிசி 2, எஸ்சி 3, எஸ்சி ஏ வந்து 1ங்க. அடுத்து இந்த ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 19 சீட்ஸ், 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி வந்து 3ங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 19 சீட்ல ஓசி 6, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி வந்து 3ங்க. நெக்ஸ்ட் ஜேகே முனிராஜ் காலேஜ் பொறுத்தவரையும் 19 சீட்டு, 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 3ங்க. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி ஜோனை பொறுத்தவரையும் பிஎஸ்வி ஒரே ஒரு காலேஜ் 19 சீட்டு, 6 ஓசி, பிசி 5, பிசிஎம், எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ வந்து 1ங்க. நெக்ஸ்ட் வந்து நாகப்பட்டினத்துல ஒரே ஒரு காலேஜ் இதயாங்குடி காலேஜ் 19 சீட்ல 5 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி 3, எஸ்டி வந்து 1ங்க. நெக்ஸ்ட் வந்து அன்னை ஜேகே சம்பூர்ணி காலேஜ் 19 சீட்டு நாமக்கல் ஜோன்ல. ஸோ நாமக்கல் எத்தனை காலேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஓசி 6, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி வந்து 3, எஸ்டி வந்து 1ங்க. ஜேகே நடராஜா காலேஜ் பொறுத்தவரையும் இது நாமக்கல்ல 15 சீட்ஸ் இன்டேக் பண்றாங்க ஃபார்மசி 6 இயர் கோர்ஸ்க்கு, அந்த ஃபார்ம் டி 6 இயர் கோர்ஸ்க்கு. 5 ஓசி, பிசி 6, எம்பிசி 3, எஸ்சி 2, எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் பொறுத்தவரை 7 காலேஜஸ்ல இப்போ 3வது காலேஜ் வந்து சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இது கேர்ள்ஸ்க்கு, அதாவது உமன்ஸ் காலேஜ். 19 சீட்ஸ்ல ஓசி 6, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 2, எஸ்டி 1ங்க. சாரி, எஸ்சிஏ 1ங்க. பிஜிபி இது பிஜிபி காலேஜ் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 19ல ஓசி 6, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி 3, எஸ்டி வந்து 1ங்க. நெக்ஸ்ட் வந்து பாவை காலேஜ் ஆஃப் ஃபார்மசில நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 19 சீட்ஸ், ஓசி 6, பிசி 5, எம்பிசி 4, எஸ்சி வந்து 3, எஸ்சிஏ வந்து 1ங்க. நெக்ஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸல் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 19 சீட்ஸ், 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 2, எஸ்சிஏ 1ங்க. அடுத்து செங்குத்தார் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திருச்செங்கோல்ல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 13 சீட்ஸ், 4 வந்து ஓசி, பிசி 3, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி வந்து 1ங்க. நெக்ஸ்ட் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தந்தை ரோவர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து 19 சீட்ஸ், 6 ஓசி, பிசி 5, எம்பிசி 4, எஸ்சி வந்து 3, எஸ்சி வந்து 1ங்க. நெக்ஸ்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தனலட்சுமி சீனிவாசன் ஆஃப் ஃபார்மசி வந்து ஓசி வந்து 5, பிசி 4, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி வந்து 2ங்க. நெக்ஸ்ட் வந்து சேலம்ல ஒரே ஒரு காலேஜ் உமன் காலேஜ் ஆஃப் ஃபார்ம், அதாவது விவேகானந்தா உமன் காலேஜஸ் 19 சீட்டு, 6 ஓசி, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி வந்து 3ங்க. நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலியில ஒரே ஒரு காலேஜ் எஸ்ஏ ராஜா ஃபார்மசி காலேஜ் 19 வந்து சீட்ஸ் டோட்டலா, 6 ஓசி, பிசி வந்து 5, எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ வந்து 1ங்க. அடுத்து வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை ஒரே ஒரு காலேஜ் சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி 19 சீட்ஸ், ஓசி 5, பிசி 5, எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ 1, எஸ்டி 1ங்க. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 19 சீட் இருக்கு, 6 ஓசி, பிசி 5, எம்பிசி 3, எஸ்சி 4, எஸ்சிஏ வந்து 1ங்க.
ஸோ டோட்டல் சீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்ம் டி 6 இயர் கோர்சஸ்க்கு 31 காலேஜஸ்ல 594 சீட்ஸ்ல ஓப்பன் கேட்டகரி 184, பிசி 157, பிசிஎம் 21, எம்பிசி 119, எஸ்சி 90, எஸ்சிஏ 17, எஸ்டி வந்து 6ங்க. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் டி முடிச்சுட்டு டைரக்ட் 4th இயர் ஃபார்ம் டி கோர்சஸ் வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபார்ம் டி முடிச்சுட்டு, அதாவது பி ஃபார்ம் முடிச்சுட்டு, சாரி தப்பா சொல்லிட்டேன், பி ஃபார்ம் முடிச்சுட்டு டைரக்டா 4th இயர் 5th 6th இயர் வரக்கூடிய ஃபார்ம் டி 3 இயர் கோர்சஸ் பொறுத்தவரையும் 9 காலேஜஸ் தான் அவைலபிள் இருக்கு. சென்னை ஜோன்ல ஒரே ஒரு காலேஜ், கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசில, இந்த காலேஜ்ல மட்டும் தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 சீட்டு, ஓசி 3, பிசி 2, எம்பிசி 1, எஸ்சி 1ங்க. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் பொறுத்தவரையும் 5 காலேஜஸ்ல சேரன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசில 7 சீட்டு, ஓசி 2, பிசி 2, பிசிஎம் 1, எம்பிசி 1, எஸ்சி 1, சாரி எஸ்சி 1ங்க. ஆமா. அடுத்து கேஎம்சிஹெச் பொறுத்தவரையும் 7 சீட்ல ஓசி 2, பிசி 2, எம்பிசி 1, எஸ்சி 1, எஸ்சி 1ங்க. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் பொறுத்தவரை டோட்டல் 7ல ஓசி 3, பிசி 2, எம்பிசி 1, எஸ்சி வந்து 1ங்க. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்சியை பொறுத்தவரையும் 7 சீட்டு, ஓசி 2, பிசி 2, எம்பிசி 1, எஸ்சி 1, எஸ்டி 1ங்க. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து 7 சீட்டு, ஓசி 2, பிசி 2, எம்பிசி 2, எஸ்சி 1. நெக்ஸ்ட் தருமபுரியை பொறுத்தவரையும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ்ல 7 சீட்டு, ஓசி 3, சாரி ஓசி 2, பிசி 1, பிசிஎம் 1, எம்பிசி 2, எஸ்சி வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பொறுத்தவரையும் 7 டோட்டல் சீட்டு, 2 ஓசி, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 2, எம்பிசி 2, எஸ்சி வந்து 1, டோட்டலாக 7 சீட்டு. அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஜேகே நடராஜா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 5 சீட்டு வந்து டோட்டலா, 1 ஓசி, பிசி 1, எம்பிசி 1, எஸ்சி 1, எஸ்சிஏ வந்து 1ங்க. டோட்டல் சீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபார்ம் டி 3 இயர் கோர்சஸ்க்கான அந்த இன்டேக் சீட்ன்றது 61, 61 சீட்ஸ், ஓசி 19, பிசி 16, பிசிஎம் 2, எம்பிசி 12, எஸ்சி 9, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி வந்து 1ங்க. ஓகே, இந்த வீடியோ மூலியமா கண்டிப்பா வந்து ஃபார்ம் டி 6 இயர் அண்ட் 3 இயர் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன கோர்சஸ் போடலாம் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சஜஷன் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ்.